ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று நேற்றைய தொடர் கௌரவர்கள் அதாவது விராட மகாராஜாவினுடைய மாடுகளையெல்லாம் ஓட்டி சென்றபோது பிருகுநிலை தேரோட்டியாக வைத்து கொண்டு யுத்தத்துக்கு போன உத்திரன் வெற்றியடைந்து விட்டான், மாட்டை திருப்பி ஓட்டி வந்து விட்டான் என்ற செய்தி தாயம் விளையாடி கொண்டிருந்த விராட மகாராஜாவுக்கு கிடைத்தது. ஆஹா, என் மகன் எவ்வளவு வீரன் என்று புகழ்ந்தார். அப்போது தருமன் சொன்னான், இந்த வெற்றி உங்கள் மகனால் மட்டும் கிடைக்கவில்லை, தேரோட்டியாக போன அந்த பிறகுநிலையால் தான் கிடைத்தது என்றார். உடனே மன்னனுக்கு கோபம் வந்தது. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் சேராத ஒரு அழி தேரோட்டியதால் இவ்வளவு வெற்றி கிடைத்தது என்று சொல்கிறாயே, நீ என்ன பிதற்றுகிறாய் என்று அவர் எரிச்சலடைந்து சொன்னார். உண்மை மகாராஜா, உண்மை என்று தருமர் சொன்னார். அப்போது உடனே மகாராஜா வந்துவிட்டார், இளவரசர் வந்துவிட்டார் என்று செய்தி. உடனே மாலை ஏற்பாடு பண்ணுங்கள் என்று மன்னர் உத்தரவிட்டார். அப்போது பிறகு தர்மர் சொன்னார், இன்னொரு மாலையும் ஏற்பாடு பண்ணுங்கள், அந்த பிறகுநிலைக்கும் போடவேன். நீ என்ன அந்த பிறகுநிலையவே பேசிக்கொண்டிருக்கிறாய், என் மகனை பற்றி ஒரு துளி கூட பேச மாட்டேங்கிறாய் என்று விளையாடி கொண்டிருந்த அந்த தாயக்கட்டையை தூக்கி மூஞ்சியில் வீசிவிட்டார். அது ஒரு கட்டை கன்னத்தில் பட்டு காயமாகி இரத்தம் சொட்டு விட்டது. அப்போது அங்கே அதை வேலை செய்து கொண்டிருந்த திரௌபதி, அதாவது சைலேந்திரி, ஓடி வந்து ஒரு தங்க கிண்ணம் இருந்ததை அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த இரத்தம் கீழே உழுவாமல் அதை அந்த கிண்ணத்தில் பிடித்தாள். அப்போது மன்னருக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. ஏ பெண்ணே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தங்க கிண்ணத்தை எடுத்து கொண்டு வந்து இவன் இரத்தத்தை பிடிக்கிறாயே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ என்றார். அப்போது அந்த பெண்ணு சொன்னாள், திரௌபதி சொன்னாள், மகாராஜா, உயர்ந்தவர்களுடைய இரத்தம் பூமியில் பட்டால் மழையில்லாமல் இந்த நாடே பொய்த்து விடும், அதனால்தான் இந்த நாட்டுக்காக அதை செய்கிறேன் மகாராஜா என்றாள். அப்போது உள்ள வந்தார்கள் உத்திரனும் அந்த பிறகுநிலை உடனே உள்ளே வருவதற்கு முன்னால் உடனே தர்மர் சொன்னார், மகாராஜா இளவரசர் உள்ளே வரும்போது அந்த பிறகுநிலை உள்ளே வராமல் கொஞ்சம் தடுத்த வேறு வழியாக கூட்டிகிட்டு போங்கள் ஒரு 2 ஆளுகளை அனுப்பிவிட்டார். ஏனென்றால் இவர் காயம்பட்டிருப்பதை அந்த அர்ஜுனன் பார்த்து விட்டால் அவன் பொங்கி விடுவான், கோபம் வந்துவிடும் என்பதற்காக அந்த ஏற்பாட்டை செய்தார். உடனே உத்திரனை பாராட்டி விராட மகாராஜா மாலை போட்டார். ஆனால் உத்திரன் தேடினார், எங்கே அந்த கங்கன், அவர் அதோ அங்கே இருக்கிறான்னு சொன்ன உடனே கன்னத்தில் அதுக்குள்ளே கட்டு போட்டு விட்டார்கள். ஓடி வந்து அவன் காலை தொட்டு வணங்கினான். என்னது, அவன் காலை போய் தொட்டு வணங்குகிற? அம்மா, உங்களுக்கு எப்படி காயமானது? நான் தான் இந்த பிறகுநிலையை புகழ்ந்தாள் என்று சொல்லி தாயத்தை வீசினேன், அது காயம்பட்டு விட்டது என்று மகாராஜா ரொம்ப சாதாரணமாக சொன்னார். அப்பா, என்ன காரியம் செய்து விட்டீர்கள் நீங்கள்? இவர் யாரு தெரியுமா? அங்கே வந்த பிறகுநிலை யாரு தெரியுமா? நம்ம வீட்டில் வேலை செய்கிற வல்லான், மாடு மேய்க்கிற அந்த தந்திரிபாலன், இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? ஐயோ அப்பா, தப்பு பண்ணி விட்டீர்களே. இவர் தர்மர், அஸ்தினாபுரத்தின் மன்னர், இந்திரபிரஸ்தின் அரசன். அஞ்ஞானவாசம் செய்வதற்காக நமது நாட்டை, நமது கோட்டையை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து மாறுவேஷத்தில் இருந்திருக்கார்கள், நமக்கு தெரியவில்லை. என்னோடு வந்த பிறகுநிலை அர்ஜுனன். நான் யார்? என்னால் அந்த கௌரவர் படையை வெல்ல முடியுமா? அர்ஜுனன் வந்ததனால் நான் வென்றேன் என்ற உண்மையை உடைத்தான் உத்திரன். இதை கேட்ட விராட மகாராஜா அதிர்ந்து போனார். ஓடி வந்து தருமனுடைய கையை பிடித்து கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். ஒன்றும் பரவாயில்லை என்று சொன்னார். அப்புடனே அவள் மனைவி ஓடி வந்து திரௌபதியை பார்த்து, ஐயோ, நான் இதுவரை ஏதோ தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்றார்கள். அப்போது அந்த இடத்துக்கு பீமனும் வந்து விட்டான். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் நகுலன், சகாதேவன் எல்லாரும் வந்து விட்டார்கள். அவர்களுடைய வேஷத்தை அந்த நேரத்தில் கலைத்தார்கள். அந்த கழித்த நேரம் அவர்களுடைய 1 வருஷம் முடிந்ததாக அர்த்தம்.
அப்போ அர்ஜுனன் எப்போ சங்கை அந்த ஆயுதத்தை எடுத்து சங்கை ஊதி கௌரவருடைய படையை விரட்டி அடித்துவிட்டு அந்த மாட்டை திருப்பினானோ அந்த நேரமே அந்த ஒரு வருஷம் முடிந்தது என்று தர்மர் சொன்னார். அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு ராஜ உபச்சாரம். அன்று முழுக்க உடனே இவர் விராட மகாராஜா ஓடி வந்து அர்ஜுனனுடைய கையை பிடித்து கொண்டு, இங்கே பார், நான் உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் செய்திருப்பேன், அதையெல்லாம் நீங்கள் மறந்தது உண்மையானால், என்னை மன்னிப்பது உண்மையானால், என்னுடைய மகளான உத்திரையை நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அர்ஜுனனிடம் வேண்டினார். உடனே அர்ஜுனன், மன்னியுங்கள், நான் அவர்களுக்கெல்லாம் பயிற்சி சொல்லி கொடுத்த ஒரு ஆசான், ஒரு குருவாகிவிட்டேன். ஆகவே அவளை நான் கல்யாணம் பண்ண முடியாது. ஆனாலும் உங்களோடு உறவு வைத்துக்கொள்ள, சம்பந்தம் வைத்துக்கொள்ள நான் உறுதியை சொல்கிறேன். என்னுடைய மகனாக அபிமன்யு இருக்கிறான், அவனுக்கு உங்கள் மகள் உத்திரியை கல்யாணம் பண்ணி வைத்து விடுவோம் என்று அந்த இடத்தில் ஒரு சம்பந்தம் நடந்தது. பிற்காலத்தில் மகாபாரத யுத்தம் முடிந்து இந்த பாண்டவர்களுடைய அத்தனை பேரும் இறந்து விடுவார்கள். ஆனால் அபிமன்யுவும் இறந்து விடுவான். ஆனால் இந்த விராட மகாராஜனுடைய மகளான உத்திரையினுடைய குழந்தை ஒன்றுதான் தப்பிக்கும். இவர்களுடைய வாரிசு யாருமே இருக்காத அஸ்வத்தாமனுடைய அவருடைய பிரம்மாஸ்திரத்தால் பாண்டவர்களுடைய வம்சாவளி அனைத்தும் அழிந்துவிடும். ஆனால் உத்திரையினுடைய வயிற்றில் இருந்த குழந்தையை கண்ணன் காப்பாற்றுவார். அந்த குழந்தைதான் பரிஷத். இவங்கள் காட்டுக்கு வனவாசம், அதாவது மகாபாரத யுத்தம் முடிந்து 30 ஆண்டுகள் தர்மன் ஆட்சி நடந்து இனி களி பிறந்து விட்டது, இனி நாம் இங்கு இருக்கக்கூடாது என்று கிளம்பும்போது அபிமன்யுடைய பையனான பரிஷத்துக்கு முடிசூட்டி வைத்துவிட்டு இவர்களெல்லாம் பூலோகம்